மாவு பிசைஞ்சு முடிஞ்சாச்சு. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா 2 எக்கு சேர்த்துருக்கோம். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். உப்பும் தேவையான அளவு போட்டு கொஞ்சம் டால்டாவும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது இனி 1 மணிக்கூர் நல்லா மாவு நல்லா புளிக்க விடணும். மாவு நல்லா புளிச்சிருக்கு. இதை இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி அங்கே வைக்கணும். சின்ன சின்னதாக உருட்டி இப்படி வச்சாச்சு. இது இனி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். இப்படி அந்த சின்ன சின்ன உருண்டையை எடுத்து அடிக்கணும். இப்படி நல்லா சாப்பிட்டு இப்படி வீசணும். நல்லா நடுவில் 2 கட் பண்ணி சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் சித்தி எடுக்கணும். மேலே கொஞ்சம் ஆயில் தடவி விடணும். செஞ்சு முடிச்சாச்சு. இதை இனி 10 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். தோசைக்கல்லில் நெய் போடணும். நெய் போட்டு பரத்தி விடணும். இதை இனி மறைச்சு போடணும். பரோட்டா நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இதை இனி எடுத்து மாற்றி வைக்கணும். சுட்டு முடிஞ்சிட்டு நல்லா அடிச்சு எடுக்கணும். பரோட்டா செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி தான் எடுத்துருக்கோம். நாட்டுக்கோழி கிரேவி வச்சு டேஸ்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி எப்படி வைக்கிறதுன்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். ஓகேவா?